யாரு கேட்குற? இல்லை யாரு கேட்பாங்களோ யாரு கேட்குறான்னு சொல்றீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது நீங்க தான் அதை திட்டி திருத்தி திருத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை அது அவங்க கொள்கையா இருக்கலாம். அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது புதுசா சொல்லல. அது சர்வாதான் விளக்கமாக கொடுத்துருக்குறோம். மனு வந்து பிரதமர்கிட்டே கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்டையும் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். நீ சொன்னதெல்லாம் நான் கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். திமுகவா? தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காதையா? இல்ல இல்ல நாங்க எதிர்த்து இருக்கிறோம். தவறு என்ன செய்தி திருத்தி சொல்லாதீங்க. இல்ல நீ தொடர்ந்து இதே சொல்லிட்டு தொடர்ந்து இதான் சொல்லுவாங்க. நான் ஒன்னும் அப்படி தாரவா இருக்கிறாரு. அதுக்கு வந்து கலைஞர் வந்து எதிர்த்து பேசியிருக்கிறாரு. சட்டமன்றத்தை பதிவு பண்ணிருக்கிறார். அது நீங்களா பேசுறது விடுங்க. சட்டமன்ற தீர்மானமாக போட்டிருக்கிறோம். அந்த நேரத்தை சொல்லியிருக்கேன். துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு. அவருடைய துணிவை நாங்கள் பாராட்டுறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதியை போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவருக்கு இருக்கு. நாங்கள் வந்து அப்பப்போ எங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காம எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம். அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. மரியாதை சந்திப்பது என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? சொல்லிட்டேங்க. ஆல்ரெடி டோல்டு. ஏற்கனவே அது நீதிமன்றத்தில் இருக்கு. அதை பற்றி நான் கலந்து ஆலோசிக்கிறேன்.